ஒரு மொழியை படிக்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுட்டு படிங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சு படிங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, எதையுமே மனப்பாடம் பண்ணி பழகாதீங்க. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுட்டு படித்தோம்னா நல்லது. ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடமே இது எனக்கு தெரிஞ்சு பண்ணதே இல்லை. ஒரு நோட்ஸ் எடுத்தேன்னா, இப்போ அனுஷாஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து நான் அதை ஃபுல்லாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண உட்காந்து டிக்ஷனரி எடுத்து வச்சு, ஏன்னா நான் கிராமரில் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னாவே வந்து வியாக்கரணம் தான். அது எங்கெங்கே கா எங்கே யூஸ் பண்ணணும், சே எங்கே யூஸ் பண்ணணும், பர் எங்கே யூஸ் பண்ணணும், மே எங்கே யூஸ் பண்ணணும், அது ஒவ்வொன்றா அப்படியே நல்லா கரைச்சி குடிச்சு மாதிரி மூளையில் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு புக்கு எழுதினேன். அதாவது கிரியாயேங் அவர் கால் அப்படின்னு. புக்கு விலை ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 100 rupees தான். வேணுங்கிறவங்க என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதை படிங்க. அதை படித்தாலே பாதி பேசிடலாம். ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அது படிக்கணும் இது படிக்கணும்னு வெறும் ஆசை, ஹிந்தி பேசணுங்கிற ஆசை இருந்தால் பத்தாது. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினா எதுவுமே நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு வராதுன்னு நினைக்கக்கூடாது. எப்பவுமே நெகட்டிவ் தாட்டே இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் அந்த மனுஷ வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இன்றைக்கி கொரோனாவை வெல்றதுக்கு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா நம்பிக்கை, தன்னம்பிக்கை. நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும், எங்கேயும் வெளியே போகாமல் தனிச்சு இருக்கணும். இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இது சீக்கிரம் போயிடும், இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக. அதனால் அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது, புரிஞ்சு படிங்க, புக்கை வச்சு படிங்க. முதல்ல அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டா ஓன்லேயே எழுதிட்டு வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். இது வந்து என்னோட கருத்து, அவ்வளோதான். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேசிகாவில் வரக்கூடிய ஹிந்தி ரத்னாக்கர் அப்படிங்கிற புக்கில் இருந்து பஹ்லா பாக், அதாவது நிபந்து, ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து நான் பரிக்ஷரம் கா மகத்துவம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ செகண்ட் அனுஷாசன். அனுஷாசன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கட்டளை, அறிவுறுத்தல், ஒழுங்குமுறை, இந்த அர்த்தத்தில் வரணும். வாங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அனுஷாசன் கா அர்த்தகை. அனுஷாசன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஷாசன் கே அனுசார். ஷாசன்னா ஆட்சி, கவர்மெண்ட் சொல்ல, ஹுக்குமத் கட்டளைக்கு ஏற்ப, சல்னா செல்லுதல், அர்த்தாத் அதாவது, ஹர் ஏக் ஒவ்வொரு, வியக்திக்கோ மனிதனுக்கு, சமாஜ்கே சமுதாயத்தினுடைய, ஜோ நியம் எந்த ஒரு விதிமுறை, நிர்தாரித்கை தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ, அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, உன்கே அனுசார் அதற்கு ஏற்ப, சல்னாஹி செல்வதுதான் அனுஷாசன் கஹ்லாத்தாகை அனுஷாசன் என்று சொல்லப்படுகிறது. வித்யாலய்க்கே வித்யார்த்திக்கோ, வித்யாலயன பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் உள்ள வித்யார்த்திக்கோ மாணவனுக்கு, வித்யாலய்க்கே பள்ளிக்கூடத்து, நியமோங்கா விதிமுறைகளை, பாலன் கர்னா கடைபிடிக்க வேண்டியது, அவசியக்கை அவசியம், கர்கே புஜுர்கோங்கா வீட்டில் உள்ள முன்னோர்களுடைய, சமாஜ்கே புஜுர்கோங்கா சமுதாயத்தில் உள்ள முன்னோர்கள் அவர்களுடைய, ஆக்ஞா ஆக்ஞான கட்டளை கட்டளையை, பாலன் கர்னாபி கடைபிடிப்பதும், அனுஷாசன் ஹி ஹை அதுவும் ஒரு ஒழுங்குமுறைதான். கேல் கூத்கே விளையாட்டு, மைதானோமே மைதானங்களில், கேல் கூத்கே விளையாட்டினுடைய, நியமோங்கா விதிமுறைகளை, பாலன் கர்னாபி கடைபிடிப்பதும், அனுஷாசன் கே அந்தர்கத்கை அந்த ஒழுங்கு முறையுடைய முறைக்கு உட்பிரிவில் வருகிறது. அதாவது இன்க்ளூடட், அந்தர்கத்னா இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். ஷாசன் யந்திரமே அதாவது ஆட்சி முறையில், அதிகாரியோங்கி அதிகாரிகளுடைய, ஆக்ஞாக்கா கட்டளையை, பாலன் கர்னா கடைபிடித்தல், ததா மற்றும், காரியாலய்க்கே நம்ம அலுவலகத்துடைய, நியமோங்கோ விதிமுறைகளை, மான்கர் ஏற்றுக்கொண்டு, காம் வேலை, கர்னாபி செய்வதும், அனுஷாசன் ஹி ஒழுங்குமுறை, அனுசாசன் என்று கஹ்லாத்தாகை சொல்லப்படுகிறது. கிசிபி சபா சன்ஸ்தாவோங் எந்த ஒரு சபை, சன்ஸ்தான நிறுவனங்கள், நிறுவனத்துடைய, சதஸ்யோங்கா உறுப்பினர்களுடைய, உன் சன்ஸ்தாவோங்கே அந்த
நிறுவனத்துடைய நியமோங்கா விதிமுறைகளை பாலன் கடைபிடித்தல் அனுசாசன் ஹி ஒழுங்குமுறை என்றுதான் மானா ஜாத்தாகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜோ அனுசாசித் ஹோத்தாகை யார் ஒழுங்குமுறையுடன் இருக்கிறார்களோ உஸ்கே அஞ்ஞாவோங்சே அவர்களுடைய கட்டளையால் தூஸ்ரே லோக் மற்ற மக்களும் அனுசாசித் ஹோ ஜாயேங்கே அதாவது ஒழுக்கமுறையுடன் இருப்பார்கள், ஒழுங்காக இருப்பார்கள். அத்தக மேலும் அனுசாசன் கி பிரதீக்ஷா அனுசாசனுடைய பிரதீக்ஷான எதிர்பார்ப்பில் ஹம் தபி கர் சக்தேகை அப்பொழுதுதான் நாம் செய்ய முடியும் ஜப் ஹம் அப்னேகோ எப்பொழுது நாம் நம்மை அனுசாசித் ரக்கேங் ஒழுக்கமாக வைத்திருப்போமோ அப்போதான் நம்ம அடுத்தவங்கள ஆர்டர் போட முடியும், பணிய வைக்க முடியும். அப்போதான் நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்க. நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அவன் திருப்பி கேட்பான், நீ மட்டும் ஒழுக்கமாக இருக்கியா? கேட்குறாங்க, பசங்க கேட்குறாங்க, பொண்ணுங்க கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, நானும் கூட கேட்பேன், என்னையும் கூட கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லிட்டு வர்றாங்க. இப்பொழுது ஹம் நாம் தேக்கேங் பார்க்கலாம் அனுசாசன் கா பாலன் அந்த அனுசாசனுடைய கடைப்பிடிப்பு கஹாங் எங்கெங்கு அவுர் மற்றும் கைசே ஹோத்தாகை எப்படி நிகழ்கிறது ததா மேலும் அனுசாசன் ஹீன்தாசே அதாவது ஒழுங்குமுறை இல்லாத இடத்தில் கியா பரிணாம் நிகழ்த்தாக என்ன விளைவு தோன்றுகிறது. கர்மேம் வீட்டில் மாதா பிதா அம்மா அப்பா அப்னே தன்னுடைய பால் பச்சோங்கா குழந்தைகளை பரன் போஷன் கர்த்தேகை வளர்த்து பராமரிக்கிறார்கள். கர்த்தேகைம் தோ பராமரித்தால் உன்கோ அவர்களுக்கு குச் நியமோங்கே சில விதிமுறைகளுக்கு அதீன் கர்க்கே உட்பட்டுதான் பிரேம்சே அன்புடன் உன்கோ அவர்களுக்கு அச்சே ஆச்சரன் நல்ல நடத்தையுடைய ஆச்சரன நடத்தை சிக்ஷா தேதேகை கல்வியை கொடுக்கிறார்கள். யதி மாம் பாப் அம்மா அப்பா அனுசாசன் ஹீன் ஒழுக்கம் இல்லாதவர்களாக ஜீவன் பிதாத்தே ஹைம் தோ ஜீவன வாழ்க்கை பித்தான கழித்தல் ஸ்பெண்ட் கழித்தால் வே கைசே அவர்கள் எப்படி அப்புனி தன்னுடைய சந்தானோங்சே குழந்தைகளுடன் அனுசாசனை ஒழுங்குமுறையை பிரதீக்ஷா கர் சக்தேகை எதிர்பார்க்க முடிகிறது. பால் பச்சோங்கே சாம்னே குழந்தைகளுக்கு முன்னால் அச்சே நல்ல ஆச்சரணோங்கா ஆச்சரண நடத்தையை உதாகரன் பிரஸ்துத் கர்க்கே உதாரணத்தை வெளிப்படுத்தி கொண்டு மேலும் இதிகாஷ் வரலாறு புராணோங்கே புராணங்களுடைய மகான் புருஷோங்கே மேன் மக்களுடைய ஜீவன் சரித்திரகா வாழ்க்கை சரிதத்துடைய நமூனா மாதிரியை பிரஸ்துத் கர்க்கே முன்வைத்து பிரசன்ட் பண்ணி உன்கே சரித்திரக்கோ அவர்களுடைய சரித்திரம் கேரக்டரை அச்சே நல்ல ஜாஞ்சேமே டால்கர் அச்சில் வார்த்து உனேங் அவர்களை சரித்திரவான் பனா சக்தேகை ஒழுக்கமுடையவர்களாக ஆக்க முடிகிறது. சோட்டே பச்சோங்கே சிறிய மிகச்சிறிய குழந்தைகளுடைய ஜீவன் கே வாழ்க்கையை நிர்மான் கா பார் அதாவது தீர்மானிக்கின்ற பார்ன பொறுப்பு உன்கே அவர்களுடைய மா பாப் அம்மா அப்பா ததா மற்றும் ஆதர்ஷ் ஒரு லட்சியவாதியான சிறந்த அத்தியாபகோங்கே ஹாத்மேகை ஆசிரியர்களுடைய கையில் இருக்கிறது. சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. வீட்டில் அம்மா அப்பா கொஞ்ச நேரம் நம்மளை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலில் தான் நிறைய நேரம் பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு குழந்தையை வளர்த்துறதுல பார்க்கலாம். கஹா ஜாத்தாகை சொல்லப்படுகிறது கி என்று பாவி நாகரிகோங்கோ வருங்கால குடிமக்களுக்கு வித்யாலய்க்கு பள்ளிக்கூடத்து கக்ஷாவோங்மேம் கக்ஷான வகுப்பறையில் நிர்மித்து கியா ஜாத்தாகை அதாவது அமைக்கப்படுகிறது. அப்படி நிர்மித்துனா அமைத்தல் அப்படின்னு அர்த்தம், அமைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். யதி மாம் பாப் அதாவது அம்மா அப்பா யா அல்லது அத்தியாபக் ஆசிரியர் ஆதர்ஷ் சிறந்தவர்களாகவும்
அனுகரணீய நகிதோ பின்பற்ற தகுந்தவர்களாக இல்லாவிட்டால், அம்மா அப்பா டீச்சர் இவங்களெல்லாம் வந்து நம்ம பின்பற்ற தகுந்தவர்களாக இல்லாவிட்டால், உன்சே அவர்களால் பாலித் போஷித் புத்திர வளர்க்கப்பட்ட மகன், யா அல்லது உன்கே தயார் கியே வித்யார்த்தி அவர்களால் தயார் செய்யப்பட்ட மாணவனுடைய பாவி ஜீவன் எதிர்கால வாழ்க்கையை நியமித் நா ஹோக்கர் நியமிக்கப்படாமல், உச்ருங்கல் கட்டுப்பாடற்று, உச்ருங்கல் ஹோக்கர் கட்டுப்பாடு இல்லாமல், சமாஜ் ததா தேஷ் கேலியே சமுதாயம் மற்றும் தேசத்திற்கு ஹானிகாரக் ஹோ ஜாயேங்கே, ஹானிகாரக்னு தீமை விளைவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். பச்சோங்கே ஜீவன் மே குழந்தைகளுடைய ஜீவன் மே வாழ்க்கையில், ஜோ ஆதத் எந்த பழக்கம் படுஜாத்திகை ஏற்பட்டு விடுகிறதோ, வஹ் அவன், உன்கே ஜீவன் பர் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும், உன்கே சாத்ஹி அவர்களுடனேயே ரஹேகி இருக்கும். ஒரு கெட்ட பழகணுமா கடைசி வரைக்கும் அவங்க கிட்டவே இருக்கும். யதி வே ஆததேங் உத்தம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உத்தம் சிறந்ததாகவும், ஆதர்ஷ் ரஹேங்கி தோ நல்ல மரியாதைக்குரியதாகவும், ஆதர்ஷன லட்சியம் நிறைந்ததாகவும் இருந்தால், உன்கா பாவி ஜீவன் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மங்களகரமாக ரஹேகா இருக்கும். ததா மேலும், தேஷ் கேலியே தேசத்திற்காக, கல்யாண்காரி பனேகா அதாவது நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். பிரகிருதி மேம் இயற்கையில், பேடு பௌதே மரம் செடிகளுடைய, விகாஷ் பர் வளர்ச்சியில், கௌர் கரேங் கவனம் செலுத்தலாம். அத்வா இல்லையெனில், பசு பக்ஷியோங்கே பசு விலங்கு, பக்ஷின பறவைகளுடைய, ஜீவன் கிரம் வாழ்க்கை முறையில், தியான் தேங்தோ கவனம் கொடுத்தால், ஹமேம் விதித் ஹோகா விதித்னா தெரிய வருதல்னு அர்த்தம், நமக்கு தெரிய வரலாம். கி வே சப் அவை எல்லாம், பிரகிருதிக்கே நியமோங்கா பிரகிருதிக்கே நியமோங்னா இயற்கையின் விதிமுறைகளை, பாலன் கியா கர்த்தேகை கடைப்பிடிக்க செய்கின்றன. ஜட் வஸ்துவோங்கே விகாஷ்மே ஜட் அதாவது அந்த அசையாத உணர்வற்ற வஸ்துன பொருட்களுடைய, விகாஷ்மே வளர்ச்சியில், ஜோ நியம் ஹ எந்த ஒரு விதிமுறை இருக்கிறதோ, பசு பக்ஷியோங்கே ஜீவன் மீம் பசு பக்ஷி பறவைகள் உடைய வாழ்க்கையில், ஜோ நியம் ஹை எந்த ஒரு விதிமுறை இருக்கிறதோ, உனே பிராகிருதிக் நியம் கஹ்தேகை அதை வந்து இயற்கையான விதிமுறை அல்லது இயல்பான விதிமுறை என்று சொல்கிறோம். உன் பிராகிருதிக் நியமோங்கா அந்த இயல்பான விதிமுறையை, பாலன் கடைப்பிடித்தல், வே அவைகள் பசு பக்ஷி கர்த்தேகிகை அதாவது விலங்குகள் பறவைகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. தபி வே அப்பொழுதுதான் அவை, நிரோக் நோயற்ற, ததா மற்றும், ஸ்வஸ்த ரகதேகை ஆரோக்கியமாக இருக்கின்றன. பிரகிருதிக்கே நியமோங்கா இயற்கையின் விதிமுறைகளை, உள்ளங்கன் வே கபிநகி கர்த்தே வே அவைகள் உள்ளங்கன மீறுதல், அவைகள் ஒரு பொழுதும் மீறுவதில்லை. உனேங் ஹம் சஹ்ஜானுபூதி அதாவது இயற்கையான உணர்வுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அனுபூதினா உணர்வுகள் அப்படின்னு அர்த்தம். வே பசு பக்ஷி அந்த விலங்குகள் பறவைகள், அப்னி தன்னுடைய இந்திரியோங்கே சீமித் தன்னுடைய இந்திரியங்களை சீமித் ஒரு எல்லைக்கு உட்பட்டு, சுகுகாகி அனுபவ கர்த்தேகை சுகத்தைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றன. 5 அறிவுள்ள ஒரு விலங்கு வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. பரந்து ஆனால், மானவமே மனிதனிடத்தில், சட்டிங் இந்திரிய 6வது அறிவு, விவேக புத்தி இருக்கிறது. ஜிஸ்கா சதுபயோக் கர்னேசே இவற்றை நல்ல வகையில் உபயோகப்படுத்தினால், பசு பக்ஷியோங்கோ அது விலங்குகள் பறவைகளுக்கு, அப்னே வஷ்மே கர்க்கே தன் வசப்படுத்தி,
उन पर शासन कर सकता है, அவற்றின் மேல் ஆட்சி செய்ய முடிகிறது. மானவ் மனிதன் ஈஸ்வர் கி கடவுளுடைய சிருஷ்டின படைப்பு, படைப்பினுடைய விசேஷ ஞான் பீகை விசேஷ ஒரு அறிவையும் அர்ஜன் கர் லேத்தாகை திரட்டிக் கொள்கிறான். ஜிசேகம் விஞ்ஞான் ககுத்தேகை, இதைத்தான் நம்ம எதை நம்ம விஞ்ஞானம்னு சொல்கிறோம்? எந்த அறிவை நம்ம கடவுளுடைய கடவுளால் படைக்கப்பட்ட அந்த அறிவிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம திரட்டி கொள்றதான் விஞ்ஞானம் சொல்கிறாங்க. வைஜானிக் விவேக் சே, வைஞானிக்னா விஞ்ஞான வளர்ச்சியினால் மானவனே மனிதன் அப்புனே லியே தனக்காக, அப்புனே ஷாரீரிக் தன்னுடைய உடல், சுக் சௌக்கிய கேலியே மகிழ்ச்சிக்காக, கை ஆவிஷ்கார் கர் லியே ஹைம் பல கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார். இன் வைஜானிக் சாதனோங்கா இந்த விஞ்ஞான சாதனங்களை சஹி உபயோக் கர்னேசே சரியாக உபயோகப்படுத்தினால்தான், கர்னேசேஹி செய்தால்தான், உபயோகப்படுத்தினால்தான், வகு சுக்கி ரக் சக்தாக அவன் சந்தோஷமாக இருக்க முடியும். மானவ் சமஜ்தா ஹை மனிதன் எண்ணுகிறான், கி உஸ்னே அவன் பிரகிருதி பர் இயற்கையை விஜய் பாலிகை வெற்றி பெற்றிருக்கிறான். லெக்கின் வ கைசே ஆனால் அது எப்படி? பிரகிருதிக்கே நியமோங்கோ இயற்கையினுடைய விதிமுறைகளை ஜான்கர் அறிந்து கொண்டு, அவர் மற்றும் மான்கர் ஏற்றுக்கொண்டு, சல்னே சேகி செல்வதால் தான், வ சம்பவ ஹுவா அது நிகழும். பசு பக்ஷியோங்னே விலங்குகள் பறவைகள், அஞ்சானேகி அறியாமலேயே, அப்படி சஹஜானுபூதி சே தன்னுடைய இயற்கையான அனுபூதி உணர்வுகளால் தான், அனுபூதி சேகி பிரகிருதிக்கே நியமோங்கா இயற்கையினுடைய விதிமுறைகளை பாலன்கர் கடைபிடித்து, அனுஷாசித்து ஹோக்கர் ஒழுக்கத்துடன் இருந்து, ஜீவன் மேம் வாழ்க்கையில் விகாஸ் பாயாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறார். பரந்து ஆனால் மானவ் மனிதன் அப்புனி தன்னுடைய புத்திகா துர்பயோக் கர்க்கே புத்தினா அறிவை உபயோக தீய வழியில் உபயோகித்து, அவிவேக் சே விவேகமில்லாமல், பதன் கி ஓர் அழிவை நோக்கி, பதார்ப்பன் வருகை புரிகிறான். பதார்ப்பன் கர்த்தாகனா வருகை புரிகிறான். யதி பிரகிருதி பிரதத்த ஒரு கால் அந்த பிரகிருதி இயற்கை பிரதத்த இயற்கை அளிக்கப்பட்ட, யா ஈஸ்வர் பிரதத்த கடவுளால் அளிக்கப்பட்ட புத்தியை சதுபயோக் கரேங்தோ நல்ல வகையில் உபயோகப்படுத்தினால், அவன் மகான் பன் ஜாயேகா அவன் சிறந்த மகானாக ஆகலாம். இஸ்மே கோயி சந்தேக் நகி, இஸ்மேன இதில், கோயின எந்த, சந்தேக் நகி சந்தேகமும் இல்லை. சன்சார்மே உலகத்தில், ஜித்னே எவ்வளவு, மகான் சாஷக் ஹுயேகே மிகப்பெரிய சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ, தார்மிக் நேதா ஹுயேகை ஆன்மீக சம்பந்தமான தலைவர்கள் இருந்தார்களோ, ஜெய்சே போல, லைக்னு அர்த்தம், ராமகிருஷ்ண, ராணா பிரதாப், சத்ரபதி சிவாஜி, சங்கராச்சாரிய, ராமானுஜாச்சாரிய, மத்வாச்சாரிய, மகாவீர் ஜெயின், மகாத்மா புத்த, ஹஸ்ரத் முஹம்மது, ஈசா மசீஹ், ஏ சப் இவர்கள் எல்லோரும் அனுஷாசித் ஜீவன் கேஹி ஒழுக்கமான வாழ்க்கையின் உதாரணம் எக்ஸாம்பிள். அத்தக மேலும் பிரத்யேக் மாணவக்கே ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவன்மே வாழ்க்கையில் அனுசாசன் நிதாந்த் அதாவது அனுசாசன் ஒழுக்கத்தை பின்பற்றுவது ஆவசியக் குண்க அவசியமான குணம். அதாவது இப்போ இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே டியூஷன் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் வீட்லேயே உட்காந்துட்ருக்கோம். எங்காவது அப்படியே வெளியே போகணும் அப்படின்னா மறக்காமல் டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க,
கையிலலாம் சானிடைசர் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்கும் கூட போகாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வெளியில் போகிறோம், வெளியிலேருந்து வர்றவங்களே உள்ளேயே விடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம மேலே சங்கடப்பட்டாலும் சரி, அவங்க வெளியே இருந்து நம்ம என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியாது இல்லையா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா ஹெல்த் ஃபுட் எடுங்க, அதான் வந்து இப்போ பெஸ்ட்டு. தனித்திருங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 99% தயவு செஞ்சு யாருமே வெளியில் போகாதீங்க. நம்மளோட உயிரோட மதிப்பு மற்றவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொரோனா இல்லாத உலகத்தையும் இந்தியாவையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் கூட நிறையா பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் நம்பிக்கை தான் வந்து முக்கியம். அதனால் எல்லாரும் சேர்ந்தா, ஒன்று சேர்ந்தால் தான் வந்து இதை வந்து கொரோனா வந்து போக்க முடியும். தனி ஒரு மனுஷனால் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு கை ஓசை தராது, தனிமரம் தோப்பாகாது. அடுத்த பாடம் தொடரும்.